பலாலி சந்தையை விடுவிக்க வேண்டும். வெலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றம். ஜோசப் பராயசிங்கத்தின் படுகொலை வழக்கு மீண்டும் தாக்கல். சாணக்கியன் தெரிவிப்பு. செம்மணி சிந்து பாத்தியில் மேலும் 2 மனித எச்சங்கள் அடையாளம். வடக்கில் காணி சுவீகரிக்கும் வர்த்தமானியை இடைநிறுத்தி உயர்நீதிமன்றம் உத்தரவு. செம்மணி உட்பட இலங்கையில் இடம்பெற்ற படுகொலைகள் விஜய் தணிகாசலம் ஆதங்கம். தப்ப முடியாத ஆபத்தில் பிள்ளையான் தோண்டப்படும் பிரேமினி விவகாரம் களத்தில் டேவிட் பராயசிங்கம். யாழில் முன்னெடுக்கப்படவுள்ள வெள்ளை ஈ கட்டுப்பாட்டு நடவடிக்கை. வடக்கு கிழக்கில் புலிகள் எழுச்சி, அரசை எச்சரிக்கும் சரத் பொன்சேகா. ஐநா மனித உரிமை ஆணையாளர் மீது குற்றம் சுமத்தும் விமல் வீரவன்ச. யாழ் வெலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் கன்னி அமர்வு நேற்று பிரதேச சபையின் தவிசாளர் சோமசுந்தரம் சுகிதன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது தவிசாளர் தனது தலைமை உரையில் இவ்வாறு தெரிவித்தார். எங்களுடைய மக்கள் இன்னும் 2400 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களில் மீள்குடியேற்றப்படாமல் இருக்கிறார்கள். அவர்களை மீள்குடியேற்றுவதற்காக எங்களுடைய சபையினால் முன்னெடுக்கப்படுகின்ற அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்பதாக அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவையாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், என்ன விடையில கிளீன் பண்ணல, நாங்கள் அதை கிளீன் பண்றதுக்கான வேலையை செய்யணும். அப்ப அதுக்காக தான் நேற்று நாங்கள் எங்கிட்ட காணி உறுதியும் சர்வே பிளானையும் எடுத்திருக்கிறோம். அதை வச்சுக்கொண்டு இப்ப நேற்று யாழ்ப்பாண கடல தளபதி மாற்றப்பட்டுட்டார். நேற்றிலிருந்து புதிய தளபதி நியமிக்கப்பட்டிருக்கார். அப்ப நாங்கள் அதை இன்றைக்கு அதுக்கான ரிக்வஸ்ட் அனுப்புவோம். நீங்கள் அப்படியே ஒரு தீர்மானத்தை போடுங்க. எங்களுடைய பலாலி சந்தையை விடுவித்து தர சொல்லி ராணுவத்துக்கோடு ராணுவ தளபதிக்கும் கௌரவ ஆளுநர் அவர்களுக்கு நாங்கள் எழுத்து மூலமாக எங்களுடைய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஆள் இப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு முன்மொழிஞ்சு வழிமொழிஞ்சு ஒரு தீர்மானமாக போட்டீங்கன்னா நாங்கள் அதை செய்வோம். என்னண்டா எங்களுக்கு பல இடர்பாடுகள் இருக்கு. எங்களுடைய வருமானக்கார மூலங்கள் ராணுவ கட்டுப்பாடு இருக்க விடுபடையில, எங்களுடைய மக்கள் இந்த வீடுகள் விடுவிக்கப்படையில, ஆலயங்கள் விடுவிக்கப்படையில இருக்கு. இதுகளெல்லாம் நாங்கள் சேர்ந்து செய்யணும். 5 நாளாக மக்கள் போராடினவர் தொடர்ச்சியாக அந்த போராட்டங்களை முன்னெடுக்க தேவை என்னன்னா சில சாத்தியமான வழிமுறைகள் கூட காணிகளை விடுவிக்கிறதுக்கான நடவடிக்கை இருக்கும். இன்னும் 2024 மார்ச் 22 விடுவிக்கப்பட்ட காணிகள்ல இருந்து இன்னும் வேலி அகற்றப்படையில. நேற்று கூட புதிய ராணுவ தளபதி யாழ்ப்பாண கட்டளை வந்தவுடனே கௌரவ ஆளுநர் முன்வைத்த கோரிக்கை அந்த விடுவிக்கப்பட்ட காணியினுடைய ராணுவ வேலிகளை நகர்த்த சொல்லி. ஆனா இப்பொழுது அங்கிருந்து ராணுவம் வெளியேறி விட்டுனா, ஆனா அந்த வேலிகள் என்ன கலட்டப்படல, மக்கள் அங்க செல்லக்கூடிய எண்ணமே படுகொலை செய்யப்பட்ட மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பராயசிங்கம் அவர்களின் படுகொலை தொடர்பான வழக்கினை மீண்டும் தாக்கல் செய்ய உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார். படுகொலை செய்யப்பட்ட மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பராயசிங்கம் அவர்களின் புதல்வர் ஜோசப் பராயசிங்கம் டேவிட் 20 வருடங்களுக்கு பின்னர் நேற்றைய தினம் மட்டக்களப்புக்கு வருகின்ற நிலையில் படுகொலை செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பராயசிங்கத்தின் நினைவிடத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். இதன்போது தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன், பிரதி முதல்வர் தினேஷ் மற்றும் மாநகர சபை உறுப்பினர்கள் இதன்போது கலந்து கொண்டனர். செம்மணி சித்துப்பாத்தி மயான மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வாய்வு பணியின் போது மேலும் 2 மனித உள் எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது என சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்தார். செம்மணி சித்துப்பாத்தி மயான மனித புதைகுழி அகழ்வாய்வின் 2ஆம் கட்ட நிதி ஒதுக்கீடும் பின்னர் 2ஆம் நாள் அகழ்வாய்வு பணிகள் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது. குறித்த விடயம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது சட்டத்தரணி VS நிரஞ்சன் இதனை தெரிவித்தார். செம்மணி சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கின் 2ஆம் கட்டத்தில் 2ஆம் நாள் அகழ்வாய்வு பணிகள் யாழ்ப்பாண நீதவான் AA ஆனந்தராஜா முன்னிலையில் நடைபெற்றது. இதுவரை 18 முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஏனைய மனித ஓட்டு தொகுதிகள் தலையிலிருந்து கால் வரை என இல்லாமல் சில எச்சங்கள் எடுக்கப்பட்டு 4க்கும் மேற்பட்ட மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
வடக்கு மாகாணத்தில் உள்ள கரையோர பகுதி காணிகளை சுவீகரிக்கும் வட்டமானியை இடைநிறுத்தி உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. காணி நிர்ணய சட்டம் பிரிவுக்கு 4 அமைவாக வடக்கில் காணிகளை சுவீகரிக்கும் 28/3/2025 திகதியிடப்பட்ட 2430 25 இலக்கமிடப்பட்ட வட்டமானி இடைநிறுத்தியே உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவை பிறப்பித்தது. ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் தாக்கல் செய்த மனு நேற்று விசாரணைக்குட்படுத்தப்பட்ட பின்னர் குறித்த வட்டமானியை தற்காலிகமாக வெளியேற்றதாகும் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வழக்கின் விசாரணை எதிர்வரும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் அதற்கிடையில் குறித்த வட்டமானியை மீள கைவாங்குவதற்கான வட்டமானி அரசாங்கம் வெளியிட்டால் அதனை சமர்ப்பிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த அடிப்படை உரிமை மீறல் வழக்கில் ஜனாதிபதி சட்டத்தரணி மனுசார் சார்பாக சுமந்திரன் மற்றும் சட்டத்தரணி சார்பில் மோகன் பாலேந்திரன் அறிவுறுத்தலின் பேரில் ஜனாதிபதி சட்டத்தரணிகள் கனகேஸ்வரன், பிரான் குரோயோ மற்றும் சட்டத்தரணிகள் பவானி பொன்சேகா, நிலோசன் ரவீந்திரன், பெனிஸ்லஸ் துசான் ஆகியோர் ஆஜராகினர். யாழ் மாநகரின் நியதி குழுக்களை நியமிப்பதில் உறுப்பினர்களிடையே ஒருமித்த கருத்தின்மையால் யாழ் மாநகர சபையில் விசேட அமர்வின் போது குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. யாழ் மாநகர சபையின் 1வது அமர்வின் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் விசேட அமர்வுக்காக கடந்த 23ஆம் தேதி திகதியிடப்பட்டது. இதன் அடிப்படையில் நேற்று காலை முதல்வர் மதுவனி தலைமையில் சபையின் விசேட அமர்வு ஆரம்பமானது. கூட்டம் ஆரம்பமான நிலையில் கடந்த வாரம் ஏற்பட்ட குழப்பத்தால் ஒத்திவைக்கப்பட்ட சுகாதார குழுவுக்கான உறுப்பினர்கள் தெரிவு இடம்பெற்றது. அதன் பின்னர் மேலும் சில குழுக்களுக்கான உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டனர். குழுக்களுக்கான உறுப்பினர்கள் தெரிவு முடிந்தவுடன் கூட்டத்தை முடித்துக் கொள்வதாக முதல்வர் அறிவித்து சபையிலிருந்து வெளியேறினார். இந்த நிலையில் சபையின் உறுப்பினர் தசானந்த் கடந்த 23ஆம் தேதி கூட்டத்தில் சுகாதார குழுவில் உள்வாங்கப்பட்ட உறுப்பினர்கள் குறித்து ஏற்பட்ட இணக்கமின்மையால் கூட்டம் நிறுத்தப்பட்டு இன்று அதன் தொடர்ச்சி நடைபெற்றது. ஆனால் அன்று குழப்பத்தை ஏற்படுத்திய அதே தெரிவுகள் இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இது எவ்விதத்தில் நியாயமானது? தமது கருத்துக்களை கூற சபையில் சந்தர்ப்பம் வழங்க வேண்டும். கூட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டாம் என கோரிக்கை விடுத்து சபையின் குறுக்கே சென்று முதல்வர் வெளியேறுவதை தடுத்ததால் குழப்பம் ஏற்பட்டது. ஆனாலும் முதல்வர் வெளியேறியதால் தமது எதிர்ப்பை காண்பிக்க நியாயம் கிடைக்கவில்லை என கூறியதுடன் சபையில் வெளிநபரது ஆதிக்கம் வலுவாக இருப்பதாகவும் இது சபையின் நன்மைக்கு ஏற்றதல்ல என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் இனப்படுகொலை காலத்தில் இடம்பெற்ற மோசமான மனித உரிமை மீறல்கள் குறித்து பக்கசார்பற்ற சர்வதேச விசாரணையின் அவசியத்தை ஒன்றாரியோ மாகாண பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாசலம் வலியுறுத்தியுள்ளார். ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க்கின் செம்மணி விஜயத்தை மேற்கோட்காட்டி அவர் இந்த தகவலை வெளியிட்டார். செம்மணி பகுதியில் 1990களில் இலங்கை இராணுவத்தால் புரியப்பட்ட படுகொலைகள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான ஆதாரங்கள் இங்கு புதைந்துள்ளதாகவும் இதற்காக ஒரு விசாரணையின் தேவை அழுத்தமாக எடுத்துக்காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தணிகாசலத்தின் இந்த கருத்து இலங்கை தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு நீதி கூறும் தமிழ் சமூகத்தின் நீண்டகால கோரிக்கையுடன் ஒத்துப்போகிறது. 2021 ஜனவரியில் ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகரின் அறிக்கையும் இலங்கையின் உள்நாட்டு நீதி விசாரணைகளின் தோல்வி காரணமாக சர்வதேச நடவடிக்கையின் தேவையை வலியுறுத்தியிருந்தது. இதனால் செம்மணி, புதைகுழி உள்ளிட்ட இடங்கள் நடந்த மீறல்களுக்கு சர்வதேச விசாரணை மூலமே நீதி கிடைக்கும் என்பது தமிழ் சமூகத்தின் நிலைப்பாடாக உள்ளது. இந்த நிலையில் விஜய் தணிகாசலத்தின் கருத்து செம்மணி விஜயத்தை அடிப்படையாக கொண்டு தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு நீதி கூறுவதற்கு சர்வதேச விசாரணையின் அவசியத்தை மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெலிக்கந்தையில் பிள்ளையானின் சித்திரவதை முகாம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இது தொடர்பான விசாரணைகளில் திடுக்கிடும் தகவல்கள் வெளிவருவதாகவும் கூறப்படும் விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் இது இலங்கையின் அரசியல் மற்றும் சமூக அமைப்பில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு சித்திரவதை கொலை செய்யப்பட்ட இடம் என வெலிக்கந்த சித்திரவதை முகாம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதேபோல் கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் மற்றும் 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதியன்று கொழும்பில் மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பும் போது கடத்தப்பட்டு வெலிகந்தை முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். அங்கு அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் அத்தகவல்கள் பாரிய திருப்பங்களை மேற்கொள்வதாக அமைந்துள்ளது. இந்த நிலையில் ஜோசப் பர்ராசிங்கத்தின் வழக்கு மீண்டும் தாக்கல் செய்யப்பட போவதாக சாணக்கியன் அறிவித்துள்ளார். 17 வருடங்களுக்கு பிறகு அவருடைய மகன் மட்டக்களப்புக்கு வருகை தந்து ஜோசப் பர்ராயசிங்கத்தினுடைய வழக்கு தொடர்பாக மீண்டும் வழக்கு போடுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
வடக்கு கிழக்கில் விடுதலை புலிகள் மனநிலையில் வாழ்ந்த சிலர் இன்னமும் இருப்பதாக முன்னாள் இராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் காணி விடுவிப்பு மற்றும் இராணுவ முகாம் அகற்றுவது தொடர்பில் அரசு தொலைக்காட்சியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், புலிகளின் நிகழ்ச்சி நிரல்கள் குறித்து கனவு காணும் கூட்டம் ஒன்று இன்னும் இருக்கிறது. அதனை மக்களும் அல்ல, அனைத்து மக்களும் அல்ல, புலிகள் உறுப்பினர்களாக இருந்த 35,000 பேரில் 7 அல்லது 8,000 பேர் இருக்கலாம். புலிகளுக்கு ஆதரவளித்த அரசியல்வாதிகள் இருக்கின்றனர். அத்துடன் புலிகளை மீண்டும் எழுச்சி பெற வைக்க முடிந்த அனைத்தையும் செய்யும் டயஸ்போரா கூட்டம் ஒன்று உள்ளது. இவ்வாறான அச்சுறுத்தல்கள் இருக்கும் போது யுத்தம் ஒன்று உருவான பின்பு இராணுவ முகாம்களை நிறுவுவது தொடர்பில் சிந்திக்காமல் முன்னதாகவே தூர நோக்குடன் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் ஏற்படாதவாறு இராணுவ முகாம்கள் நிறுவப்பட வேண்டும். யாழ்ப்பாணத்தில் உள்ள பாதுகாப்பை பலவீனப்படுத்தினால் அது யாழ்ப்பாண மக்களுக்காக சரியில்லை. அங்குள்ள மக்களை அதனை சிந்திக்க வேண்டும். மனிதர்களை கொலை செய்த ஆவா என்ற பாதாள கும்பல் அங்கு இருந்தது. இந்தியாவிலிருந்து கேரள கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகிறது. அத்தோடு பாதுகாப்பு விதித்தடைகள் அகற்றினால் தெற்கிலிருந்து கொலைகள் செய்துவிட்டு பாதாள குழுக்கள் வடக்குக்கு ஊடுருவக்கூடும். அரசியல் லாபத்துக்காக சில அரசியல்வாதிகள் இராணுவ முகாம்களை அகற்றுமாறு தெரிவித்திருந்தாலும் ஒரு சில இடங்களில் மக்கள் பாதுகாப்பு முகாம்கள் இருப்பதற்கு விருப்பப்படுகிறார்கள். சிங்கப்பூர் மற்றும் சுவிட்சர்லாந்தில் இருக்கும் நிலை இங்கு இல்லை என்பதை புரிந்து கொண்டு தற்போதுள்ள ஆட்சியாளர்கள் செயற்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகள் அமைப்பை சார்ந்தவர்களுடனேயே ஐநா மனித உரிமை ஆணையாளர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிமல் வீரபன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். ஐநா மனித உரிமை ஆணையாளர் இலங்கைக்கு வருவதற்கான பாதையை தற்போதைய அரசாங்கமே உருவாக்கியுள்ளது. ஐநா மனித உரிமை ஆணையாளர் போன்று உயர் அதிகாரிகள் இலங்கைக்கு வருவது இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை முன்னெடுப்பதற்காகும். இவ்வாறான விடயங்கள் எதிர்க்கப்பட வேண்டும். ஐநா மனித உரிமை ஆணையாளர் தெற்கில் எதையும் பேசவில்லை. மாறாக யாழ்ப்பாணத்துக்கு சென்று அங்கு இறந்தவர்களுக்கு மலதூவி அஞ்சலி செலுத்தியுள்ளார் என தெரிவித்துள்ளார்.